அவங்க என்ன பண்ணலாம், புதிதாக முதலீட்டாளர்களை உள்ளே கொண்டு வரத்துக்கு அவங்க ரெடியாக இருக்கலாம். இல்லை போட்ட பணமே நமக்கு வந்தால் போதும், அதுக்கப்புறம் யாரையும் நம்மளும் போக வேண்டாம், யாரும் உள்ளே போக வேண்டாம், உள்ளே கொண்டு போய் நம்ம சேர்த்து விடுறது வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கலாம். இல்லை சில பேர் என்ன பண்ணலாம், நமக்கு இதையே முழு நேரமாக எடுத்து நம்ம கீழே டீமை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கலாம். ஸோ ஏன்னா மக்களுக்கு ஒரு இன்கம் வருது அப்படின்னா யாருக்காக இருந்தாலும் அந்த இன்கம் மேலே அந்த வருமானத்தின் மீது ஒரு அவா என்பது இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மைவித்திரி 3 ஆண்டு பக்கமாக அவங்க விட்ராவை ப்ராப்பராக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஏன் இந்த 3 ஆண்டு காலமெல்லாம் விட்ரா ப்ராப்பராக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்ரா ப்ராப்பராக கொடுக்கத்தான் புதிய நபர்கள் உள்ளே வருவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு உண்டான பிஸ்னஸ் க்ரோ ஆகும். ஸோ அதெல்லாமே அவங்களுடைய என்ன சொல்கிறது, ஒரு கிரேஸ் பீரியடு, எவ்வளோ தூரம் தம் பிடிச்சி அவங்க மேனேஜ் பண்ணுறாங்களோ அந்த மேனேஜ் காலத்தை பொறுத்து அவங்க எப்படி அதை கரெக்டாக எல்லாத்துக்கும் விட்ரா கொடுக்குறாங்க, அதை பொறுத்து தான் புதிய நபர்கள் அடுத்த